கிருஷ்ணானுபவம் என்று ஆழ்வார்களாலும் மகனீயர்களாலும் பெரிய பெரிய கவிஞர்களாலும் வியாசர் போன்ற மகரிஷிகளாலும் அனுபவிக்கப்பட்ட கிருஷ்ணனை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்காக என் மனம்மை மொழிகளாலே நன்றி பாராட்டி இந்த உரையினை தொடங்குகிறேன். எத்தனையோ வகையில இறைவனை அனுபவிக்கலாம். ஆனால் எல்லாரும் அனுபவிக்கிற பாங்கிலிருந்து வித்தியாசப்பட்டது இந்தியர்களுடைய அனுபவம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில பெரிய டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி தான் எல்லா மதங்களும் உலகத்துல வளர்ந்தன. நம்மளையும் அது உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பயபக்தி என்று ஒரு வார்த்தை இருக்கு. பக்தியோட கூட பயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து வைத்து சொல்லுகிற பயபக்தி என்று ஒரு சொல். ஆனால் இறையச்சம் என்ற ஒரு வார்த்தையை மேலை நாடுகளில் உருவான பலவிதமான மதங்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இறை அச்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை, கடவுளுக்கு பயப்படு அப்படின்னு. ஆனால் இந்த நாட்டில் ஒரு பெரிய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டா, கடவுள் பயப்பட வேண்டிய ஒரு வஸ்து அல்ல, அனுபவிக்க வேண்டிய விஷயம் என்பது நம்முடைய அணுகுமுறை. நான் கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னால் நாம் சரியாக வாழவில்லைன்னு அர்த்தம். ஆனால் கடவுளை அனுபவிக்கிறவன் என்று சொன்னால் வாழ்க்கை மிகச் சரியாக இருக்கிறது என்று பொருள். எனவே இறைவன் அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவமே ஒழிய அது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அந்த அனுபவத்தை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு கோணத்தில் கிருஷ்ணனோடு நிகழ்த்தி இருக்கிறார்கள். வால்யூம் கொஞ்சம் குறைச்சுங்க. எப்படி கிருஷ்ணனோடு அனுபவித்திருக்கிறார்கள் அப்படின்னா, கோபிகா ஸ்திரீகளுடைய அனுபவம் வேறு, மகரிஷிகளுடைய அனுபவம் வேறு, ஆழ்வார்களுடைய அனுபவம் வேறு, தேவகி யசோதை போன்றவருடைய அனுபவம் வேறு. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனிடத்திலே கிடைத்த அனுபவம் என்பது முழுக்க முழுக்க வேறு வேறு. அந்த கிருஷ்ணன் கீதையை வழங்கிய பிறகு இந்தியாவிலே தோன்றிய எத்தனையோ மனிதர்களுக்கு, திலகர், காந்தி, இன்னும் அண்மை காலத்திலே வாழ்ந்த கர்மயோகிகளுக்கெல்லாம் கிருஷ்ணனிடத்திலே கிடைத்த அனுபவம் என்பது வேறு. ஒரே மாதிரியான அனுபவம் கிடையாது. இதுதான் இப்ப சில பேரிடத்துல எப்படின்னா, இதுதான் ஒரே பேட்டர்ன், ஒரே மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரே மாதிரியான ஒரு இயல்பு, அதிலிருந்து அவர்கள் மாற போறதே கிடையாது. ஆனால் கிருஷ்ணன் அப்படி அல்ல. விதமான அனுபவத்துக்குரிய களம் அவனிடத்துல இருக்கிறது. இது எப்படி சொல்லலாம், எத்தனை கடைகள் இருந்தாலும் சூப்பர் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. இப்ப மால் அப்படின்னு வேற வந்துடுது. ஒரே கூரைக்கு கீழே போனா எதை வேணாலும் வாங்கலாம், வாங்காட்டாலும் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா வாங்குறதை விட அதான் சந்தோஷமான விஷயம். அரிஸ்டாட்டில பற்றி சொல்வார்கள். அரிஸ்டாட்டில் தினந்தோறும் கடைவீதிக்கு போவாராம். கடைவீதியில போய் அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒன்னையும் வாங்காமே வந்துடுவார். என்ன எல்லாம் கடைவீதிக்கு போயிட்டு ஒன்னையுமே வாங்காம வருகிறேன்னு கேட்டா அவர் சொல்வாராம், எதெல்லாம் இல்லாம நான் சௌக்கியமா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தினமும் போய் பார்த்துட்டு வரேனாராம். அதனால கடைவீதிக்கு போய் வாங்கணும்னு ஒன்னும் கட்டாயம் இல்லை, பார்த்துட்டு கூட வரலாம். அது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. ஆனா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரே இடத்துல எல்லாத்தையும் வாங்கலாம் அப்படிங்கிற போது அது ஒரு தனியான சுகமான ஒரு அனுபவம். ஒரு சில்லறை கடைக்கு போறோம், சில்லறை கடையில ஒன்னொன்னு தான் கிடைக்கும். சார் என்ன வெத்தலை பாக்கு இருக்கா அப்படின்னா, வெத்தலை பாக்கு இருக்கு வாங்கிக்கோங்க. சார் வெத்தலை பாக்கு இருக்கே, ஒரு கர்ச்சீஃப் கிடைக்குமா? அது எப்படி சார் இந்த கடையில கிடைக்கும், அதுக்கு துணி கடைக்கு போங்கன்றுவான். சரி ஒரு துணி கடைக்கு போய் கர்ச்சீஃப் வாங்கிட்டு ஒரு சாப்பிடறதுக்கு ஒரு மசால் வடை கிடைக்குமா அப்படின்னா, அது எப்படி சார் இங்க கிடைக்கும், நீங்க அதுக்கு சரவண பவனுக்கு போங்க அப்படிம்ப. சரி அங்க போய் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஏதானும் சந்தோஷமான ஒரு ஸ்ப்ரே பண்ற ஒரு பொருள் கிடைக்குமா அப்படின்னா, அதெல்லாம் இங்க கிடைக்காது, காஸ்மெட்டிக் ஷாப்புக்கு தனியா போங்கோ. அங்க போய் ஒரு காலுக்கு செப்பல் வாங்கலாமா அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, அங்க போங்க. இப்படி உண்டு, உலகத்துல ஒவ்வொரு கடை உண்டு. இதை விட ஆச்சரியமான ஒரு கடை உண்டு. என்னன்னா, இல்லேன்னு சொல்லியே தமிழ்நாட்டில் ஒரு கடை இருக்கு தெரியுமோ. இது இல்ல அது இல்ல, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கடை. அப்படியும் ஒருத்தர் கடை போட்டார் தமிழ்நாட்டில், ஒரு பெரிய ஆச்சரியம் தான். கடையில போய் ஒருத்தன் கேட்டான், வெத்தலை பாக்கு இருக்கானா இல்லைன்னா, பென்சில் இருக்கானா இல்லைன்னா, பேப்பர் இருக்கானா இல்லைன்னா. ஏன்னா எல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு கடையை வச்சுக்கிறேன், இழுத்து பூட்ட வேண்டியதானே. பூட்டு இல்லை, அதனால தான் உட்காந்துருக்கேன்.
அது மாதிரி இல்லே இல்லே இல்லேன்னு சொல்லியே ஈரோட்ல இருந்து ஒருத்தர் வந்து கடை போட்டார். அதுலயும் வியாபாரம் ஆச்சு. உண்டுன்னு சொல்லி கடை போட்டவர்கள் பலர். அது சில்லறை கடைகள் பல. எப்படின்னா இது ஒண்ணுதான் கிடைக்கும், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. ஆனா கிருஷ்ணன் எப்படி அப்படின்னு கேட்டா, எப்படி நான் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னேனோ அது மாதிரியான ஒரு சூப்பர் மார்க்கெட். என்னன்னா ஒரு கூரை கீழ் எல்லாம். குழந்தை அனுபவம், காதல் அனுபவம், ஞான அனுபவம், ஒரு கர்மயோகியினுடைய வாழ்க்கை நிலை, ஒரு ஜகத்குருவிடத்தில் சீடன் இருக்கிற சீடனுக்கு பெற வேண்டிய உண்மையான ஆன்ம அனுபவம், இன்னும் அவனை எடுத்து மடி மீது வைத்து கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்து குட்டி விளையாடுகிற தாய்மையின் அனுபவம், எது வேண்டுமானாலும் கண்ணனிடத்தில் கைவசம். அதனாலதான் என்னமோ தெரியல, சூப்பர் மார்க்கெட் மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி இந்தியாவினுடைய சூப்பர் கடவுளாக கண்ணன் என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறார். ஒன்னும் பண்ண முடியல. அவன் என்ன லெவல்ல போய் என்ன மாதிரி அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த அனுபவத்துக்குரிய தளம், அந்த அனுபவத்துக்குரிய இடம், அந்த அனுபவத்துக்குரிய களம் அந்த கிருஷ்ணனிடத்திலே இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு என்ன தலைப்புனா, கிருஷ்ணன் கண்ணன் கேட்டிராத ஒரு குழந்தை, கேள்விப்பட்டிராத ஒரு குழந்தை. கிருஷ்ணனுடைய அவதாரத்தை கதையிலே உங்களுக்கு பாகவதம் சொல்கிறது. உங்களுக்கு தெரியும், வியாச மகரிஷி எத்தனையோ எழுதி உலகத்துக்கு வழங்கிய பிறகு அவருக்கு மனசுல திருப்தி வரல. அப்படி திருப்தி இல்லாத ஒரு மகரிஷிக்கு தன்னுடைய படைப்புகள் இத்தனை நிகழ்ந்தும் ஒரு திருப்தி வரலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். ஆனா இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு படைப்பிலக்கிய கர்த்தாவுக்கும் திருப்தி வந்துடப்படாது. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. கல்கி பத்திரிகையில ஒரு முறை என்ன ஒரு இன்டர்வியூ பண்ற போது ஒரு கேள்வி கேட்டார்கள், உங்களுடைய பேச்சில் சிறந்த பேச்சு எது? என்னுடைய பதில், அடுத்த பேச்சு. ஏன் என் சென்ற பேச்சு சிறந்தது என்ற திருப்தி வந்துவிடும் என்றால் என் அடுத்த பேச்சுக்கு தயாரில்லாத நிலை ஆகிவிடும். எனவே எது திருப்தியான படைப்பு என்றால் என் அடுத்த படைப்பு என்பதுதான் ஒரு கலைஞனுக்கு இருந்து தீர வேண்டிய ஒரு ஆவேசம், ஒரு அக்னி. இங்கிலீஷ்ல அக்னி எப்படி ஒண்ணா எடுத்துங்க. அது இருக்கிற போதுதான் படைப்பு வெற்றிகரமாக வந்து சேர முடியும். வியாச மகரிஷிக்கும் அது இருந்தது. தன்னுடைய படைப்புகள்ல அவருக்கு எல்லாம் படைத்த பிறகும், எல்லாம் எழுதி கொடுத்த பிறகும், பாரதத்தையே உலகத்துக்கு எழுதி கொடுத்த பிறகும் கூட மனசுல ஒரு திருப்தி வரல. ஒரு வெறுமை, ஒரு ஏக்கம், ஒரு திருப்தியின்மை, ஒரு நிராசை அவருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நிலையிலே வியாச மகரிஷி தனக்கு திருப்தி ஏற்படுவதற்காக, பூரணமான அமைதி ஏற்படுவதற்காக படைத்த இலக்கியம் ஸ்ரீமத் பாகவதம் என்பது பாகவதத்தை பற்றிய ஒரு முன்னுரை. அந்த பாகவதத்திலே தசமஸ்கந்தத்திலே கிருஷ்ணனுடைய சரித்திரம், கிருஷ்ணாவதாரம் பேசப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும். இங்க தென்னாட்டில் ஆழ்வார்கள் அப்படியே கண்ணனுடைய லீலைகளிலே அனுபவித்தவர்கள், மூழ்கி ஆழங்கால் பட்டவர்கள். ஏன் ஆழ்வார்கள்னு பேர்? அவர்கள் ஆழங்கால் பட்டவர்கள், அவருடைய எக்ஸ்ட்ரீம் டெப்த்துக்கு போனவர்கள். கீழே தங்களுடைய பாசுரங்களிலே கிருஷ்ணனுடைய பல லீலைகளை அனுபவித்து பாடினார்கள். அண்மை காலத்திலே ஊத்துக்காடு அவருடைய அந்த பாடல்கள்ல எல்லாம் கிருஷ்ணனுடைய பலவிதமான லீலைகள், கிருஷ்ண கர்ணாமிருதம், அப்புறம் இன்னும் எத்தனையோ லேட்டஸ்ட் பாபநாசன் சிவன் வரையிலே எத்தனையோ விதமான அனுபவங்கள், கண்ணனுடைய லீலைகள் பலவிதமான கோணங்களிலே பேச. மகாகவி பாரதி அண்மை காலத்தில் அவனும் ஒரு ஆழ்வான் தான். பாரதி ஆழ்வான் தான் சொல்லணும். ஆனா அவரை சொல்லதான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியாது. ஒரு பக்கத்துல ஆழ்வார், ஒரு பக்கம் விடுதலை வீரர், ஒரு பக்கத்துல பெருந்தலைவன், ஒரு பக்கத்துல கர்மயோகி, நிறைய இருக்கிறதால பாரதிய பிராண்ட் பண்ண முடியல. அந்த கண்ணனை அனுபவித்து பாடிய எத்தனையோ அருளாளர்கள் வரிசையில் அவரும் ஒருவர் வருகிறார். எனவே கிருஷ்ணன் பலராலும் பல காலங்களிலும் அனுபவிக்கப்பட்டவர். அந்த கண்ணனை குழந்தையாக அனுபவிக்கிற ஒரு கான்செப்ட் அது என்ன அப்படிங்கறதா இன்றைய நம்முடைய சொற்பொழிவினுடைய நோக்கம். பொதுவாகவே குழந்தைகள் இருக்கிற இடம் சந்தோஷமான இடம். வளர்ந்துட்டா சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல. ஆனா ஒண்ணு, வளர்க்கறாப்புல வளர்த்துட்டா சந்தோஷம் இருக்கும். இப்ப என்ன பிரச்சனை? வளர்க்கறாப்புல வளர்க்கறதுக்கு பெத்தவாளுக்கு நேரம் இல்லைங்கிறதான் பிரச்சனை. அதனால யாரும் வளர்க்கறது இல்லை, அதுவா வளர்றது அப்படிங்கறதா அதை விட பெரிய பிரச்சனை. அப்ப அதுவா வளர்றது காட்டு மரமா தானே இருக்கும். அது எப்படி வீட்டு பூவா இருக்கும்? நம்ம வீட்டு பூவா குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறோம். வீட்டுல அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, குழந்தைகள் எப்படி வீட்டு பூவா இருக்கும்? அப்புறம் சரி,
தானா வளர்கிறது. அந்த குழந்தைகளை ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சுகிறோம், மதிக்கிறோம், அப்படியே அந்த குழந்தைய தொட்டில போட்டு தாளாட்டுறோம், கன்னத்தை கிள்றோம், ஆனந்தமயமான அனுபவங்கள் ஆயிரம் கொள்ளுகிறோம் குழந்தையோடு. எங்க குழந்தை இருக்கோ அங்க சந்தோஷம் இருக்கும். நீங்க ஒரு சிறுகதை, ஒரு அண்மை காலத்து சிறுகதை ஆசிரியர் ஒருத்தர் எழுதியிருந்தார். இந்த கோயில்பட்டி இது மாதிரி இடங்கள்ல வெயில் காலத்துல எப்பாலும் சாத்தூர், கோயில்பட்டி, சிவகாசி பக்கம் பஸ்ல போகக்கூடிய ஒரு மகா புண்ணியம் உங்களுக்கு வாச்சுதுன்னு வச்சுங்க. சொன்னீங்க சாரதா நம்பியாருன்னு சிரிக்கிறார். பேச்சாளருக்கு இந்த மாதிரி புண்ணியம் அடிக்கடி வாய்க்கும் இந்த மாதிரி இடங்களுக்கு போறதுக்கு. சாத்தூர், கோயில்பட்டி, சிவகாசிங்கிற ஏரியால தீப்பெட்டிக்குனே ஒரு ஊர் வச்சிருக்கான். ஏன்னா வெயில் அவ்வளவு வேகமா அடிச்சு கொண்டே இருக்கும். பஸ்ல வெயில் காலத்துல ஒருத்தர் போக வேண்டிய கட்டாயம். அதுல இன்னொரு பெரிய கஷ்டம் என்னன்னா, அந்த பஸ்ல எல்லாம் ஜனங்களை ஏற்றுவார்கள் சொல்ல மாட்டேன், அடுக்குவார்கள். ஏதோ எல்லாத்தையும் அடுக்கிற மாதிரி அப்படியே அடுக்குவார் வரிசையா பஸ்ல. ஒரு பஸ் பயங்கரமான வெப்பம், பஸ்ல கூட்டம், மூச்சு, காத்து, வெப்பம் எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிற போது எல்லாரும் அந்த பஸ் நின்னா கோவம் வரும். ஒரு டிக்கெட் போறதுக்கு நிறுத்தினா ஆத்திரம் வரும். கண்டக்டர் மேல கோவப்படலாமா, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மேல கோவப்படலாமான்னு எரிச்சல் இருக்கும். அந்த மாதிரி டயத்துல ஒரு அம்மா கையில ஒரு அழகா ஒரு குழந்தை, ரோஜாப்பூ மாதிரி ஒரு குழந்தை, அதை எடுத்துக்கொண்டு பஸ்ல ஏறுகிறார். எல்லா உச்சி கொட்டமா அந்த குழந்தைய அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பாக்குறாங்க. அந்த குழந்தைய ஏறி அந்த அம்மா ஒரு சீட்ல உட்காந்து அந்த குழந்தைய அப்படி தோல்ல வச்சு தட்டி, அது அந்த கம்பி அப்படி, அந்த பஸ்ல ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பி அப்படியே பிடிச்சுட்டு எல்லாரையும் ஒரு மாதிரி இப்படி இப்படி மாறி மாறி பார்க்கும். அதுக்கு ஒரே பயம், இந்த மனுஷ முகங்களை பார்க்கறதுக்கு ஒரே பயம். ஏன்னா ஒன்னொன்னும் ஒவ்வொரு கோணத்துல இருக்கு, ஒவ்வொன்னும் ஒரு கோலத்துல இருக்கு. இல்ல குழந்தைகளுக்கெல்லாம் பழைய ஜென்மம் எல்லாம் தெரியுமோ என்னமோ தெரியல. நம்ம பழைய ஜென்மம் என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சிருதோ என்னமோ தெரியல. ஒரு மாதிரி இப்படி பார்க்கும். திடீர்னு சில குழந்தைகள் ரோஜாப்பூ பூத்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கும். அந்த மாதிரி அந்த வெயில்ல, வேர்வையில, துக்கத்துல எல்லாரும் எரிச்சலா இருக்கிற போது அந்த ஒரு குழந்தை ஒரு சிரிப்பு சிரிச்சு. பஸ்ல யாருக்கும் வேர்க்கல, யாருக்கும் வெயில் தெரியல. அந்த குழந்தைய பார்த்து ஒருத்தர் இப்படி இப்படின்னா கிட்டக்கவா அப்படிங்கிறதுக்காக இப்படி இப்படின்னு கூப்பிட்டார். அது பயந்து போய் அம்மா தோல்ல ஒளிஞ்சுக்கிறது. திரும்ப இன்னொருத்தர் அந்த குழந்தை பார்த்து இப்படிங்கிறார், எங்கிட்ட வா அப்படின்னு இப்படி கூப்பிடுறாரு. அந்த குழந்தை வரமாட்டேன்னு அம்மாக்குள்ள சாஞ்சுட்டு, ஆனா மறுபடியும் குழந்தைகள் இப்படி பார்க்கும். அதை எதுக்கு பயப்படுறதோ அதை பார்த்து பார்த்து மறுபடியும் பயப்படுறதுல குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படியே ஒளிஞ்சு மறுபடியும் இப்படி பார்த்து அந்த குழந்தை ஒரு சிரிப்பு சிரிக்கிறது. ஒரு 3 ஸ்டாப் வரையில அந்த குழந்தை அந்த அம்மா மடியில இருக்கு. அது இப்படி திரும்பி இப்படி பாக்குறது, அப்படி பாக்குறது. ஒருத்தர் வாங்குறார், ஒருத்தர் கொண்டாங்கிறார், ஒருத்தர் இப்படி என்னத்தையும் ஆட்டுறார், மாறி மாறி. யாருக்கும் வேர்வை தெரியல, வெயில் தெரியல. 3 ஸ்டாப் கழிச்சு பஸ் நின்னுது. அந்த அம்மா இறங்கிட்டா. உடனே எல்லாரும் இருக்கிறது. என்ன அனுபவம் அது? அந்த ஒரு 15 நிமிஷம் அந்த குழந்தை பஸ்ல இருந்த போதும் எல்லா கஷ்டமும் இருந்தது. ஆனா குழந்தையினுடைய ஆனந்த சாம்ராஜ்யத்தில் அது தெரியாமல் போய்விட்டது. இப்ப மறுபடியும் துக்க சாம்ராஜ்யத்துக்குள்ள வந்தாச்சு. இது எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தையினுடைய ஆனந்த பிரதேசத்துக்குள்ள இருந்த போது, மகிழ்ச்சி உலகத்துக்குள்ள இருக்கிற போது அது நமக்கு தெரியல. கொஞ்ச நேரம் ஒரு குழந்தையினுடைய சுற்றுச்சூழல்ல இருக்கிற போது இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்னா, என்றைக்கும் ஒரு குழந்தையின் ஆனந்த அனுபவத்தில் இருக்க முடியும் என்பதற்கு இந்தியர்கள் கண்டுகொண்ட ஒரு உன்னதமான டெக்னிக் தான் ஸ்ரீ கிருஷ்ணா அனுபவம். மனசால என்னைக்கும் கிருஷ்ணனை குழந்தையா அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். எந்த காலத்திலும், எந்த கணத்திலும், இரவிலும் பகலிலும், எந்த சூழலிலும் கண்ணனுடைய குழந்தை பாலபருவத்து லீலைகளை அனுபவிக்கலாம், ஆனந்தப்படலாம். முதல் விஷயம், குழந்தைகள் நமக்கு ஏன் சந்தோஷத்தை கொடுக்கிறது தெரியுமா? அது எதுனா நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது தெரியுமா? என்னன்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவை சிரிக்கின்றன. மனுஷா யாருக்கும் அந்த பழக்கமே கிடையாது. எதிர்பார்ப்போடு தான் ஒருத்தரை பார்த்து சிரிச்சே பழக்கமே இருக்கு. எதிர்பார்ப்போடு தான் எல்லாமே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிரிக்கிறதுனா குழந்தையுடைய முதல் வெற்றி. இன்னொன்னு என்னன்னா, அது சிரிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. லேசா சிரிக்க வைக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணா போதும். ஆனா வளர வளர அப்படி இல்லை. சிரிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் கூட சிரிக்கிறதுக்கு மனசு வரல. ஒரு சின்ன விஷயம் சொல்றேனே, ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கு. நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். ஒரு நாலனா பெறாத ஒரு கிளுகிழுப்ப, ஓலையில கூட பழைய காலத்துல உண்டு, திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கிளுகிழுப்ப, அந்த கிளுகிழுப்ப நாலனா பெறாத கிளுகிழுப்ப நீங்க ஒன்னும் பண்ணல. ஒரு பெரிய NS கிருஷ்ணன் காமெடியும் பண்ணல, நாகேஷுடைய காமெடியும் பண்ணல, யாருடைய காமெடியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்படி எடுத்து அந்த கிளுகிழுப்பை எப்படின்னு 2 தடவை குலுக்கினா அந்த குழந்தை குலுங்கி குலுங்கி சிரிக்க. அதுல என்ன இருக்கு? ஒரு குழந்தை கிட்ட கொண்டு போய் ஒரு கிளுகிழுப்பை எப்படி குளிக்கினா அந்த குழந்தை அப்படி சிரிக்கிறது, ஆனந்தமா சிரிக்கிறது. ஒரு 80 வயசு பெரியவற்றை போய் அப்படி கிளுகிழுப்பை பண்ணி பாருங்களேன், பயங்கர கடிச்சுடுவார் மனுஷன், நம்மள கொதறிடுவார். என்ன சத்தம்? அந்த பக்கம்
ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு சிரிச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்னன்னா எவ்வளவு விஷயம் இருந்தாலும் சிரிக்கிறதுக்கு மனசு வரல. நம்முடைய வாழ்க்கை பூவில் தொடங்கி சரிகில் முடிந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கை ஆனந்தத்தில் தொடங்கி துக்கத்தில் முடிந்து விட்டது. உண்மையான முக்தி என்பது என்ன தெரியுமா? மரணத்திலும் துக்கத்திலும் வாழ்வு முடிவதல்ல. சந்தோஷத்தில் தொடங்கிய வாழ்க்கை, ஆனந்தத்தில் தொடங்கிய வாழ்க்கையை ஆனந்தத்திலேயே முடிப்பதுதான் சரியான வாழ்வியல் முறை. ஆனா ஆனந்தத்துல வாழ்க்கையை தொடங்க தெரிகிறதே ஒழிய நமக்கு ஆனந்தத்துல வாழ்க்கையை முடிக்க தெரியல. ஏன்னா ஆனந்தம் என்பது ஏதோ ஒரு பெரிய கற்பனையாக நினைத்துக் கொண்டு அது எதுவா இருக்கும், இதுல இருக்குமா அதுல இருக்குமா அதுல இருக்குமா இதுல இருக்குமான்னு தேடுவதிலேயே காலம் போயிட்டதாலே ஆனந்த அனுபவங்கள் நமக்கு இல்லாமல் போய்விட்டன. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் குழந்தை முதல்ல இருக்குது. தொட்டில இருக்கிற போது எந்த எதிர்பார்ப்பும் அல்ல. இன்னொன்னு, அது ஆனந்தத்துல இருக்கிறதால சிரிக்கிறதுக்கு மகிழ்வதற்கு தயாரா இருக்கு. யார் மகிழ்ச்சியா இருக்கிறார்களோ அவர்கள் தானே மகிழ்ச்சியை ரேடியேட் பண்ண முடியும். யார் ஆனந்தமா இருக்கிறார்களோ அவர்கள் தானே ஆனந்தத்தை ரேடியேட் பண்ண முடியும். பகவான் புத்தர் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறார் அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு வகையான அமைதி அலை கிளம்பும் அப்படிங்கிறான். அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அந்த ஊர்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா அவருடைய எண்ண அலைகள் அவ்வளவு வலிமையானது. அவர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறார் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வகையான ஆனந்தமான எண்ண அலைகள் அந்த ஊர் முழுக்க பரவ தொடங்குகிறது. தெரிஞ்சோ தெரியாமலையோ நாமளும் ஒவ்வொருத்தரும் ஒரு டிரான்ஸ்மிட்டிங் செட்டு தான். ஒரு நல்ல விஷயத்தை ரேடியோல இருந்து ஒளிபரப்புற மாதிரி, டிவியில ஒளிபரப்புற மாதிரி. ஒரு நல்ல விஷயத்தை டிவியில ஒளிபரப்புறது இல்லையோ, ஐ எம் சாரி, ஒரு நல்ல விஷயத்தை ஒளிபரப்புற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு டிரான்ஸ்மிட்டிங் செட், என்ன நல்லதையோ மகிழ்ச்சியையோ ரேடியேட் பண்ணிட்டே போறோம், வெளியிட்டு கொண்டே போகிறோம். குழந்தைகள் ஆனந்தமா இருக்கு, எல்லையற்ற பிரம்மானந்தத்துல இருக்கு. அதான் சொல்லுவான், இறைவன் கொடுப்பது சதானந்தம், குழந்தை கொடுப்பது சுதானந்தம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். சுதானந்தம். அந்த குழந்தைகள் எப்போதும் ஒரு ஆனந்தத்தில் இருக்கிறதால ஆனந்தம் அங்கிருந்து பல்கி பெருகி ரேடியேட் ஆகி போய்கொண்டே இருக்கிறது எல்லா பக்கத்திலும். அதுதான் குழந்தைக்கு மத்தியில் இருக்கிறவர்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆனந்தமா இருக்கிறார்கள், சந்தோஷமா இருக்கிறார்கள். நான் இதை சொன்னா ஒத்துக்காத ஒரே ஒரு ஆள் உண்டு. யாருன்னா எல்கேஜி டீச்சர் மட்டும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஐயோ இதுங்களோட நாங்க படுற பாடு எங்களுக்குள்ள தெரியும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அத தொழில் என்று எடுத்துக்கொண்டதால துக்கம் வந்ததே ஒழிய அது ஒரு அனுபவம் என்று எடுத்துக்கொண்டிருந்தா அவர்களுக்கும் துக்கம் வந்திருக்காது. அதையும் ஒரு தொழிலா நினைச்சுட்டதால தான் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை, இவ்வளவு துக்கம் எல்லாம் ஏற்பட்டதே ஒழிய அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கொண்டிருந்தா கண்டிப்பா அவர்களுக்கு அந்த கஷ்டம் வந்திருக்காது. குழந்தைகள் ஆனந்தமயமானவை. அதனால்தான் பகவான் என்ன பண்ணினா, இந்த மனிதர்களுக்கு நித்தியமான ஆனந்தத்தை புகட்டணும் அப்படின்னு சொன்னா, பிரம்மானந்தம்னா என்ன அப்படின்னு கிளாஸ் நடத்தி அதுக்கு ஒரு 3 நாள் ப்ரோக்ராம், 7 days ப்ரோக்ராம். இப்ப எல்லாம் வந்து ப்ரோக்ராம் எல்லாம் அப்படி எல்லாம் டேட்டு டைம் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு முக்தி கொடுக்கறதா இருந்தா கூட இப்ப ஷெட்யூல் படி தான் கொடுப்பான். அதெல்லாம் தானா ஸ்பான்டேனியஸ் எல்லாம் இப்ப முக்தி எல்லாம் யாருக்கும் வராது. அதெல்லாம் ஒரு டைம் இருக்கு, ஒரு ஷெட்யூல் இருக்கு. அதை ஏ கிளாஸ் அட்டன் பண்ணி அப்புறம் பி கிளாஸ் அட்டன் பண்ணி அப்புறம் நீங்க சி வந்து அந்த யோகா அட்டன் பண்ணாதான் நீங்க முக்திக்கே போக முடியும். இப்பெல்லாம் வந்து எல்லாம் சிஸ்டமேட்டிக் தான் முக்தியே. அங்கேயே டோக்கன் ரிசர்வேஷன், 600 ரூபாய்க்கு ஒரு முக்தி, 750 ரூபாய்க்கு ஒரு முக்தி, 925 ரூபாய்க்கு ஒரு முக்தி, எல்லாம் சாமியார்கள் டிசைட் பண்ணிட்டா. ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒரு முக்தி வச்சிருக்கா. ஆனந்தத்தினுடைய அனுபவம் நிகழ்கிற ஒவ்வொரு கணமும் பூமியில் முக்தி சித்திக்கிறது. ஆனந்தமான கணங்கள் ஒன்னொன்னும் பூமியிலேயே முக்தி சித்திக்கிறது. இப்ப கிருஷ்ணன் பார்த்தா இவர்களுக்கெல்லாம் பிரீச் பண்ணி டீச் பண்ணி கிளாஸ் எடுத்து அதெல்லாம் வேற. ஆனா உணர்வு பூர்வமாக ஆனந்தமா இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, பால்ய பருவத்து லீலைகள், குழந்தை பருவத்து லீலைகள். அதனால கண்ணன் கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு முற்றிலும் ஆனந்தமயமான குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கறத புரிய வச்சு வாழ்வின் ஆனந்தமயமான பகுதியை உணர்த்தியதுதான் கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஜீவனான ஒரு பகுதி. நீங்க கதையை ஒரு ஃபாஸ்டா ஒரு ரீடிங் பார்த்து விடலாம்னு யாரும் வேண்டாம் சொல்லல. ஆனா அந்த அனுபவம் எங்க நிகழணுமோ அங்க நிகழணும். கதை எப்படி தொடங்கிறது? வசுதேவர் தேவகியை தேர்ல வைத்து அழைத்து கொண்டு வருகிறார். திருமணம் பண்ணி கொண்டு அழைத்து கொண்டு வருகிறார். கம்சன் தேரை ஓட்டி கொண்டு வர்றான். அவனுக்கு தெரியாது தான் மரணத்துக்கு ஊர்வலமாக தேர் ஓட்டுகிறோம்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா யாரும் தேர் ஓட்டியிருக்க மாட்டான். அவன் தேர் ஓட்டி கொண்டு வர்றான். இப்ப அசரீரி குரல் எழுப்பியது. இவளுடைய கர்ப்பத்திலே
8வது கர்ப்பம் உனக்கு யமனாகும் அப்படின்னு. அடுத்த கணம் அவனால் அதை தாங்க முடியல, ஏத்துக்க முடியல. என்ன அர்த்தம்? மரணம் என்பது சர்வ நிச்சயமானது, யதார்த்தமானது, நிகழ்ந்தே தீர வேண்டியது. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் போடுறது இல்லையா? ஆனா போட்டதுக்கு அப்புறமா விற்போம் அப்படிங்கிறது இந்திய முறை. அதை பார்க்காமையே வாங்கி சாப்பிடுவோம் என்பது இந்தியர்கள் வாழ்க்கை முறை. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒண்ணு ஆகிறது இல்லைங்கிறது அதை விட அதிசய முறை. ஃபாரின்ல எல்லாம் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எக்குக்கு கூட லேய்டு ஆன் டேட் போடுறான். the egg laid on such and such date சூப்பர் மார்க்கெட்ல போட்டுருக்கணும். இங்கெல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய முக்கியம் இல்லை. எக்ஸ்பைரி டேட் எல்லாத்துக்குமே இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு கண்டிப்பா. அது இருந்தா ஆனா என்ன மனுஷனுக்குன்னா அதுக்கெல்லாம் ஒரு பிக்சட் டைம் இருக்கு, நமக்கு பிக்சட் டைம் கிடையாது. அது ஒண்ணுதான் வித்தியாசம். ஒரு ஃபேன் வாங்கினா 2 years வாரண்டி, 1 year வாரண்டி, 5 years வாரண்டி, ஃப்ரிட்ஜுக்கு 5 வருஷம் கண்டிப்பா கேரண்டி அப்படின்னு உண்டு. மனுஷனுக்கு மட்டும் என்னன்னா கேரண்டி கிடையாது. சரி, ஒரு வித்தியாசமான மனுஷனுக்கு இருக்கணுமா இல்லையா? இப்ப இவனுக்கு கரெக்டா 60 years கேரண்டி அப்படின்னா இல்லாத அழும்பெல்லாம் பண்ணிடுவான். அட் எனி டைம் எக்ஸ்பயர் ஆகலாங்கிறதா இருக்கிற ஒரு பெரிய பியூட்டியே. என்னன்னா ஈவன் அட் த டைம் ஆஃப் பர்த் அதே நேரத்தில் என்னன்னா எக்ஸ்பயர் ஆக சான்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா இது ஒண்ணு இல்லாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா பெத்தவளையும் கூட்டிட்டு போறதுக்கு அதிகமாவே சான்ஸ் இருக்கு. இது மட்டும் போகாது, போறச்சே அவளையும் சேர்த்து அழைச்சுன்னு போற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு. அதுக்கு டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டேட் போடுறதே கிடையாது. ஒரு வாரண்டி டேட் இல்ல, 2 வருஷம் 3 வருஷம் எந்த விதமான கேரண்டியும் இல்ல. இதை மனுஷன் முதல்ல ஒத்துக்கணும். என்னால் பிறக்கவும், என்னால் இறக்கவும், என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார்? திருப்புகழ் அருணகிரிநாதர் கேட்கிறார், நான் என் டேட் ஆஃப் பர்த் டிசைட் பண்ணனா அப்ப என் டேட் ஆஃப் டெத் நான் டிசைட் பண்ணலாம். அதுவே நான் டிசைட் பண்ணலையே. என்னால் பிறக்கவும், நான் இப்ப இவ்வளவு பெரிய சபையில் ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த ஊர்ல இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும்னு டிசைட் பண்ணி பிறந்ததா யாராவது இருந்தா சொல்லுங்க, நான் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறேன். சார், நான் இது மாதிரி இந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல வார்டு நம்பர் 1ல பெட் நம்பர் 2ல இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் ராகு காலத்துல பிறக்கணும்னு டிசைட் பண்ணி பிறந்தது சார். அப்படி யாரான உலகத்துல உண்டா? கிடையாது. பிறக்கிறது யாரும் டிசைட் பண்ணவே இல்லை. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்சிடென்ட் தானா நடந்துடுத்து. எப்போ பிறப்பு நம்முடைய முடிவின்படி இல்லையோ அப்படி இறப்பும் நம்முடைய முடிவின்படி இருக்க முடியாது. இது ஒரு யதார்த்தமான உண்மை. அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. என்னன்னா சாகரத்துக்கு நாம தயாரா இல்லை. என்னால் பிறக்கவும், என்னால் இறக்கவும், என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார்? தமிழ்நாட்டில் திருக்குறளார்னு ஒரு பேச்சாளர் இருந்தார். அவர் சொல்வார், நல்ல வேளை மனுஷனுக்கெல்லாம் சாகர டேட் முதல்ல தெரியல. ஒவ்வொருத்தரும் கரெக்டா தெரிஞ்சா என்ன ஆகும், ஒருத்தர் விசாரிப்பா, நீங்க எப்போ மார்ச் 7? நீங்க நான் மார்ச் 8. ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களை அனுப்பிச்சுட்டு அப்புறமா தான் நான் போவேன், நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓ, என்ன மார்ச் 5 வர்றதுன்னா இது என்ன ஆகும் இந்த கதை? நல்ல வேளை யாருக்கு என்னைக்கு போறோம்னு தெரியாது. ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கிறதால ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னொரு சிக்கலே இருக்கு. என்னன்னா மார்ச் 8 போறோம்னு தெரிஞ்சா 7ஆம் தேதி வரைக்கும் சில பேர் கடன் வாங்குவான். அதான் 8 காலம்பரை போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு தைரியத்திலேயே எல்லா வேலையும் செஞ்சுடுவோம். நல்ல வேளை தெரியாம சஸ்பென்ஸ் இருக்கு. என்னால் பிறக்கவும், என்னால் இறக்கவும், அடுத்தது என்னால் தரிக்கவும். நான் இங்க வாழணும்னு நான் பெருசா முடிவு பண்ணா வாழ்ந்துட முடியுமா? என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார்? கண்ணா உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிருத பதம் தந்த கோவே. கல்லு நார் உரிச்சாரா முருகன், கண்ணா உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிருத பதம் தந்த கோவே அப்படின்னு. அப்ப பிறப்போ இறப்போ நம்ம வசம் இல்லை. இத ஒரு சராசரி மனுஷன் முதல்ல தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். ஆனா இதை ஒத்துக்க முடியல. யாராலும் ஒத்துக்க முடியல, கம்சனால ஒத்துக்க முடியல. ஏன்னா உனக்கு ஒரு சாவு உண்டு, ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு அப்படிங்கறத அவனால ஏத்துக்க முடியல. இப்பதான் நம்ம ஒரு தியரிக்கு வரணும். என்னன்னா மரணம் என்ற ஒன்று உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள முடியாத ஒவ்வொருவரும் அந்த மரணத்திலிருந்து தான் தப்பிக்க நினைப்பது தவறு அல்ல. ஜீவன் முக்தியை நோக்கி ஓடுவது தவறு அல்ல. மரணமில்லா பெருவாழ்வை தேடுவது குற்றம் அல்ல. ஆனால் இதே சரீரத்தில், அடுத்தது இதே அகம்பாவத்தில், இதே பிடிவாதத்தில் நான் நீடித்து வாழ வேண்டும் என்று எண்ணுகிற போது அசுரத்தனம் குடியேறி விடுகிறது. இப்ப வள்ளலாறு மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி போனார். அசுரரா? இல்ல, ஜீவன் முக்தரா போறார். ஏன்னா
இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உடம்பு அவர் விரும்பல, ஒளிமயமான உடம்பை விரும்பினார். ரஜோகுணமும் தமோ குணமும் உடைய உடம்பு அவர் விரும்பல, சத்துவகுணம் மட்டுமே உடைய உடம்பை விரும்பினார். எனக்கு வாய்த்த பஞ்சபூத கூடாகிய சரீரத்தையும் அதன் முக்குணங்களில் மற்ற 2 குணங்கள் அதிகமாக இருக்கிற அதே தன்மையிலேயே நீடிக்க விரும்புகிற போது அது அசுரத்தனத்தில் முடிகிறது. அதை மாற்றி அமைச்சு பஞ்சபூதங்களும் ஒரு நாள் மாறி 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 ஒண்ணுமில்லாததா போகும். அதை ஆகாசமா மாற்றிக்கொண்டு சத்துவகுணமுடையவரா உலகத்துல வாழ்ந்து ஜீவன் முக்தரா இருக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. அப்படி எத்தனையோ ஞானிகள் ஜீவன் முக்தியை நோக்கி போனார்கள். அவர்களும் மரணத்தை வென்றவர்கள், அவர்களும் மரணத்தை ஒத்தி போட்டவர்கள், அவர்களும் மரணத்தை தள்ளி வைத்தவர்கள். ஆனால் அசுரத்தன்மை கிஞ்சித்தும் கிடையாது. இப்ப கம்சனுடைய மனம் என்ன நினைக்கிறது? இதே சரீரத்தோடு பஞ்சபூத கலவையோடு ரஜோகுணத்தோடு தமஸ் குணத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை தான் நீடித்து வாழ வேணும், மரணம் அடையக்கூடாதுங்கிற எண்ணம் வருகிறது. இது கூட தப்பு இல்லை. தான் வாழணும்ன்ற ஆசை ஒரு அடிப்படையான சுயநலம், ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அடுத்த எண்ணம் தான் என்ன? இதுக்கு 6 காரணம். இவள் வயிற்றில் தோன்ற போகிற 8வது கர்ப்பம் தேர் மேல பாஞ்சான், கூந்தலை பிடிச்சு அப்படியே தரையில இழுக்கு அந்த தேவகியை கீழே தள்ளிவிட்டான். தேவகியை கீழே தள்ளிவிட்டு இடுப்புல இருந்து உடவாளை எடுத்து அவளை கொல்லுவதற்காக வாழ உருவுகிறார். இங்கதான் ஒரு சிக்கல் வரும். நான் வாழ வேண்டும் என்று நினைப்பதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நான் வாழ்வதற்கு யாரான இடையூறாக இருந்தால் அவர்கள் வாழக்கூடாதுன்னு நினைப்பது என்ன நியாயம்? இன்னொன்னு, அவங்க நிச்சயமா இடையூறா இல்லையான்னு கூட தெரியாது. இடையூறு அங்கிருந்து தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்ன உடனேயே அவர்கள் அழிச்சுட்டாவது தான் வாழணும்னு ஏன் நினைக்கணும்? இது மனிதனுடைய எல்லையற்ற ஒரு குரூரமான ஒரு அபிப்பிராயம். என்னன்னா, எது எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, நான் சௌக்கியமா இருக்கேன். அதனால கம்சன் செத்துட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. இவர்கள் சாவதே கிடையாது. ரேஷன் கார்டுகளில் புது புது பெயர்களோடு இவர்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் ஒருபோது மரணம் அடைவதே கிடையாது. ஏன்னா, நான் நல்லா இருக்கிறதுக்கு யார் எக்கேடு கட்ட அழிஞ்சாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க நானும் நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா கூட அது மனுஷத்தன்மை. நான் நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா பரவாயில்லை. ஆனா நான் நல்லா இருக்கிறதுக்காக யாரை அழிச்சாலும் எனக்கு கவலை இல்லை, எத்தனை பேர் வீணானாலும் கவலை இல்லை. ஆனா நான் நல்லா தான் இருக்கணும். இந்த எண்ணம் என்னன்னா அசுரத்தனத்தினுடைய வேர் அதுதான். இன்னொன்னு, மரணத்தின் யதார்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கல. 1, மரணத்துக்கு அவன் தயாரா இல்லை. 2, மரணமும் இறைவனை நெருங்குவதற்கான ஒரு கதவு என்பதை அவன் கண்டுபிடிக்கல. 4, நம் வாழ்வை திருத்தி அமைத்துக் கொள்வதற்கான புதிய ஒரு முயற்சி தான் மரணம் என்று மரணத்தை பற்றி ஆழமான சித்தாந்தத்துக்கு அவன் போகல. இப்போ நாமளே யோசிக்கிறோம். நான் அப்படி சொல்றதுக்காக தப்பா நினைக்காதீங்க. நான் நிறைய தப்பா நினைக்கிற மாதிரி சொல்லுவேன், ஆனா நினைக்காதீங்க. என்னன்னா, சில சமயத்தை ரொம்ப யோசிச்சு பார்த்தா நமக்கே நம்மளை பிடிக்காது. நம்ம என்ன பண்றது? பலவிதமான பகுதிகள் நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கே பிடிக்காது. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். என்னன்னா, இறந்து மறுபடியும் பிறத்தல். ஏன்? அப்போ ஏதோ முடிஞ்சு போச்சு, மறந்துட்டோம், மறுபடியும் புதுசா பிறந்துட்டோம், புதுசா வாழ ஆரம்பிச்சுட்டோம். இந்த எல்லா விஷயங்களும் புதைக்கப்பட்டு விடுகின்றன. மறுபிறவில் அவருடைய பாதிப்பு வரும், அது வேற சமாச்சாரம். ஆனா என்னன்னா, நமக்கு பிடிக்காத நம்மை பற்றிய பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போய்விடுகின்றன, குறைந்தபட்சம் மறந்து போய்விடுகின்றன. ஒரு புதிய பிறப்பு நமக்கு கிடைக்கிறது. நம்மிலிருந்து நாம் விடுபடுவதற்கு, வார்த்தையை கவனிங்க, நம்மிலிருந்து நாம் விடுபடுவதற்கு மரணத்தை விட ஒரு அழகான வழி வேறு இல்லை. இப்ப அதை நேசிக்கலாம், யோசிக்கலாம், அது நமக்கு தேவையான ஒண்ணு நினைக்கலாம். ஆனா கம்சனால அதை ஏத்துக்க முடியல. இதுதான் அசுரத்தனத்தினுடைய வேர். நம்ம நினைக்கிறோம் நான் வாழணும், நீடிச்சு வாழணும், மரணத்தை தாண்டி வாழணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணத்திலேருந்து வெளியில வரணுங்கிறனால தானே இவ்வளவு ஆஸ்பத்திரி கட்டியிருக்கான். ஆனா என்ன, அவ்வளவு ஹாஸ்பிட்டல் எப்படினா எமனுக்கு ஏஜென்சி எடுத்துட்டான். நான் ஒரு மாதிரி க்ளோஸ் பண்றேன், நீ ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணு, நீ அப்படி க்ளோஸ் பண்ணு, நான் இப்படி க்ளோஸ் பண்றேன்னு என்னமோ ஒரு ஏஜென்சி எடுத்த மாதிரி அப்படித்தான் நடக்குது. ஒரு சின்ன விஷயம், மரணத்தை வேணா ஒத்தி போடலாமே ஒழிய போஸ்ட்போன் பண்ணலாம். யூ கேன் போஸ்ட்போன் இட், டெத். ஆனா மரணத்திலேருந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? முடியாது. இப்ப எவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் வந்தாச்சுங்கிறீங்க. கை வலிக்கிறது டாக்டர்கிட்ட போனா இடது கையா வலது கையாங்கிற. ஏன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பா, அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட். சார் வலது கை, நான் அவருக்கு லெட்டர் எழுதி தரேன், நீ அவரை போய் பாருன்றார். லெட்டர் எழுதுறதுக்கு 200 ரூபாய் வாங்கி விடுறாரு. அவர்கிட்ட போன உடனே அவர் சொல்றாரு, கையின்னு பொதுவா சொன்னா எப்படி, விரலா எந்த விரல்னு சொல்லிட்டா பரவாயில்லன்றார். இப்ப அப்படி ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டார்.
அப்புறம் உடனே விரலுக்கு சொன்னா, அந்த விரல் கவனிக்கிறவர் இங்கே இல்லை, கோயம்புத்தூர்ல தான் இருக்கார் அவர், அதனால நீங்க அந்த விரலுக்கு அவரை போய் பாருங்கோ அப்படின்னு அவர் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு 500 ரூபாய் வாங்கி விட்டார். அதுக்கப்புறம் போனா அவர் கேட்கிறார், நகமா சதையா கொஞ்சம் கிளியரா சொல்லிட்டா பரவாயில்லை. அது ஒன்னொன்னுக்கும் இப்போ ஒவ்வொருத்தர் இப்போ சரி இவ்வளவு பார்த்தார்களே தன்னை மரணத்திலேருந்து காப்பாத்திக்கிறதுக்காக, இடது கை இடது கால், வலது கை வலது கால், நகம் எலும்பு எல்லாம், இவ்வளவு பார்த்தவர்கள் மரணத்திலேருந்து தப்பிட்டாரா? இல்ல இவளுக்கு பார்த்த டாக்டர் என்ன சாகாமே இருந்துட்டாரா? அவர்கள் உட்பட மரணம்ங்கிறது வந்துதானே சேருகிறது. ஆனா நமக்கு என்னன்னா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கண்கூடாகவே மரணம் நிகழ்ந்தா கூட நமக்கு அது வராதுன்னு ஒரு பிரம்ம இருக்கு பாருங்க. சார் அவர் இறந்துட்டார், பாவம் போயிட்டார், இவர் போகவே மாட்டார, நேத்தி கூட பார்த்தேனே அதனாலதான் போயிட்டார், நீ பார்த்தல அதான் போயிட்டார், நான் நேத்தி கூட பார்த்தேனே அப்படிங்கிற, நேத்திக்கு பார்த்தது நீங்க போக கூடாது. அதான் நமக்கு சாப பத்தி எப்படி ஒரு பிரம்ம இருக்கு பாருங்க. எதுவும் வராது, நேத்திக்கு பார்த்து விட்டதாலேயே இன்னைக்கு வராது, அப்புறம் என்ன அப்படின்னா அது அவருக்கு வந்துட்டதே ஒழிய நமக்கு அது வராது. ஒரு ஆச்சரியம். இதை நான் சொல்ல, மகாபாரதத்தில் உலகத்தினுடைய ஆச்சரியம் என்ன என்று கேட்கிற போது தருமன் சொல்லுகிற பதில். இத்தனை பேருக்கு மரணம் வந்தும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது தனக்கு மட்டும் நேராது என்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா, அதுதான் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மரணத்திலிருந்து விலகுவது வேறு, ஆனால் சாவு அடையாமல் இப்படியே வாழ நினைப்பது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பகவான் ரமணர் கிட்ட ஒரு பையன் போனான், அவரை சீண்டனும்னே போனான். நீங்க நம்ம ஊர்ல அப்படி உண்டு, உயர்ந்த சாதுக்களை தொந்தரவு பண்றதுக்குனே ஒரு கோஷ்டி இருக்கும். ஒரு பையன் போனான், ரமணர் எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருத்தன் கேட்டான், உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்லுகிறார்களே, எல்லாம் தெரியுமா அப்படின்னா. ரமணர் ஒன்னும் சொல்லல, அவன் ஒரு பார்வை பார்த்துட்டு மேற்கொண்டு மற்ற விஷயம் பேச ஆரம்பிச்சுட்டார். அவன் அவரை இரிட்டேட் பண்ணும்னே கேள்வி கேட்டான், இவ்வளவெல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்லுகிறார்களே, உங்களுக்கு பெர்த் கண்ட்ரோல் பத்தி தெரியுமா கேட்கலாமா மகரிஷிட்டு. அவரை இன்ஸ்டால் பண்றதுக்காக கேட்டான், பெர்த் கண்ட்ரோல் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படி. பகவான் ரமணர் பதில் சொல்லல, ஒரு பாட்டுக்கு வேற விஷயம் பேசிக்கொண்டே இருக்காரு யாரோடைய. அவன் சும்மா இல்ல, 3வது தடவை குறுக்க வேணும்னு அவரை செய்யணும்னு கேட்டான். நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறீர்களே, உங்களுக்கு தெரியும் தெரியும் சொல்லுகிறார்களே, பெர்த் கண்ட்ரோல் பத்தி தெரியுமா? ரமணர் கேட்டார், அது சரி என்ன கேட்கிறியே, உனக்கு டெத் கண்ட்ரோல் பத்தி தெரியுமா? டெத் கண்ட்ரோல் பத்தி தெரியுமா? அதை பத்தி கேள்வி சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? டெத் கண்ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தையை பகவான் ரமணர் யூஸ் பண்றார். மரணத்தை வெல்லுதல், மரணத்தை ஜெயித்தல், மரணத்தை நிர்வகித்தல், மரணத்தை ஆளுதல், இன்னும் சொல்ல போனா மரணத்தை ஆளுதல் என்பதை பற்றி பகவான் ரமணன் நினைக்கிறார். அது முக்தியினுடைய அம்சம். ஆனா மரணமே அடையாமல் இதே சரீரத்தோடு ஜீவித்தல் என்பது அசுரத்தனம். கம்சனுக்கு அந்த எண்ணம் இருக்கு, தான் சாகக்கூடாது, வாழணும், எப்படியாவது வீம்போடு இதே உடம்போட இருந்து இந்த உலகத்துல சுகபோகங்களை அனுபவிக்கணும். அது கூட முக்கியம் இல்லை, செத்துடக்கூடாது, செத்துட்டா என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கவலை. நமக்கு பிடிப்பிலிருந்து நழுவ முடியல. நான் அதை பின்னாடி எப்பாவது ஒரு முறை சொல்றேன். இந்த மரணத்தை வெல்லணும். ஒரு உபனிஷத் கதை ஒன்று உண்டு. ஒரு சாது தவம் பண்ணி கொண்டிருந்தார். சாதுக்கள் வேலையா தானே, அதைத்தான் செய்யணும், அதை தவிர வேற எதுவும் செய்யப்படாது. ஒரு சாது தவம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப மேலிருந்து வைக்கோல் துண்டு ஒண்ணு கீழே விழுந்தது. அந்த வைக்கோல் துண்டு எப்படி பார்த்தார், வைக்கோல் துண்டு டக்குன்னு என்னாச்சு, ஒரு பாம்பா மாறி போச்சு. போய் பட்டுன்னு ஒருத்தனை போட்டு அவன் செத்து போயிட்டான். இவர் பின்னாடியே போறாரு, என்ன ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு. அந்த பாம்பு மறுபடியும் வேற ஒரு புலியா மாறிட்டு ஒருத்தனை அடிச்சது. கொஞ்சம் கழிச்சு ஒரு கிழவனா மாறி தெருவில் போக ஆரம்பிச்சது. இந்த சாதி பின்னாடியே துரத்திக்கிட்டு போய் அந்த கிழவனை பிடிச்சிட்டார். நீ உண்மையை சொல்லி யாருன்னு, வைக்கோலா இருந்தேன், பாம்பா மாறின, புலியா மாறின, கிழவனா மாறி போறியே, யாரு நீ? அவன் கேட்டான், அதெல்லாம் சரி, நீ யாரு? நான் யாரு கண்ணுங்க தெரிய மாட்டேனே, உங்கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சேன், நீ யாரு அப்படின்னு. அதெல்லாம் அப்புறம், முதல்ல நீ யாருன்னு சொல்லு, அப்புறம் நான் யாருன்னு சொல்றேன். நீ சொல்லுன்னா, நான் ஒரு சாது தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதை பத்தி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, மரணம்னா என்ன அப்படிங்கறத பத்தி தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓ, அதான் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், ஏன்னா நான் தான் மரணம் அப்படின்னா. ஓஹோ, நல்ல வேளை நான் மரணம்னா என்னன்னு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ என் கண்ணில் ஆட்டுட்ட, நீ எனக்கு எப்படி வருவே அப்படின்னு. இல்ல, அது தேவ ரகசியம் சொல்லக்கூடாது, நாங்க சொல்றது இல்லை, நீ சொல்லாட்டி நான் உன்னை விட மாட்டேன்னு பிடிச்சு விட்டார். அவன் சொன்னா, ஐயோ கரெக்டா நான் இன்னும் ஒரு நிமிஷத்துல போய் ஒருத்தரை க்ளோஸ் பண்ணணும், நீர் இப்படி கையை பிடிச்சா நான் என்ன பண்ண முடியும், விட்டுடுங்க, நான் போய் அவரை க்ளோஸ் பண்ணணும், நீ சொன்னாதான் விடுவேன்.
அவர் வழியில சொல்லாட்டி இவர் விட மாட்டேங்கிறாரே அப்படிங்கிறதுக்காக சொன்னா உங்களுக்கு கங்கையில மரணம் தான். கையை விட்டா ஓடிப்பிட்டார். இவர் உடனே அடுத்த ஆளை கேட்டார், கங்கை எந்த பக்கமா இருக்குன்னு. இந்த பக்கமா இருக்குன்னா இந்த பக்கமா புறப்பட்டார். ஏன் போயிடக்கூடாது, கங்கையில போய் நம்ம செத்து போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கமா புறப்பட்டு போறார். போனார், கொஞ்ச தூரம் போய் ஊரெல்லாம் போய் உள்ளெல்லாம் போனார். போற போது ஒரு இடத்துல போய் ஒரு வீட்டு வாசல்ல பட்னியில மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவெல்லாம் எடுத்து அவரை திண்ணையில உட்காந்து வச்சு தண்ணி தெளிச்சு அவருக்கு சாப்பாடு ஆகாரம் எல்லாம் கொடுத்து திண்ணையில உட்காந்து வச்சு, வயசான சாமியார் அந்த திண்ணையில உட்கார்ந்துருந்தார். வேலைக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்தார்கள். கொஞ்சம் உடம்பு தேறித்து. ஒரு நாள் அந்த வீட்டு அம்மா உணவு பரிமாறுகிற போது கள்ள தண்ணீரோட இருந்தா. இவர் கேட்டார், ஏமா அழுகிறீர்கள்? எல்லா செல்வமும் இருக்கு சுவாமி, எல்லா பெருமையும் இருக்கு, எனக்கு ஒரே ஒரு குறை, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை இல்லை, ஒரே என்னை பழி தூற்றுக்கிறது, எனக்கு வேதனையா. சாப்பிடுறாரு அந்த வீட்டுல, ஒரு நல்ல வார்த்தை சொல்லணுமா இல்லையா? அதுக்காக சொன்னார், ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, பகவானுடைய அனுகிரகம், சீக்கிரமா இந்த வீட்டுல ஒரு குழந்தை வரும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா பாருங்க, ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வீட்டுல ஒரு குழந்தை கண்டிப்பா இருக்கும். பழிச்சு கொடுத்து ஒரு வாக்கு. அந்த அம்மா குழந்தை உண்டாயிட்டா. அவ்வளவுதான். ஊரெல்லாம் சொல்லிட்டு அந்த சுவாமியார் ரொம்ப பெரிய மகான், சொன்னபடி நடக்கிறது அப்படி. ஊர்ல ஒரு பெரிய டிமாண்ட் அவருக்கு. எல்லாரும் அவருக்கு பாதகாணிக்கை, பூ பழம் எல்லாம் சௌக்கியமா ஆயிட்டார். ஒன்னும் ஒரு கவலையும் இல்லை. இவருக்கு முக்கியமான விஷயம், கங்கைக்கு போகக்கூடாது, ஒரு வீட்டு திண்ணையிலே உட்காந்து சௌக்கியமா சாப்பிட்டு ஒரு கஷ்டம் இல்லாம நல்ல நிம்மதியா இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது. அந்த வீட்லயே தான் இவர் இருக்கிறார், திண்ணையிலே உட்கார்ந்து இருக்கிறார். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. அந்த வீட்டு அந்த குழந்தையோட வந்து விளையாடி போய் இவருடைய அனுகிரகத்தில் பிறந்த குழந்தைன்னு ஒரு பெரிய மவுஸ் அந்த குழந்தைக்கு ஒரே எல்லாம் நடந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டில் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் அப்படி உட்காந்து பேக் பண்ணி கட்டிட்டு. உடனே இவர் கேட்டாரு, என்ன எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டுறேன்னு. இவருக்கு பயம், மறுநாள் சாப்பாடு கிடைக்காது, அவங்க எல்லாம் புறப்பட்டுட்டா, எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு எங்கேயோ புறப்படுறீங்களே எங்கே? அந்த அம்மா சொன்னா, அந்த வீட்டம்மா, சுவாமி நீங்க இல்லாமையா, அவங்களோட தான் எல்லாம் சேர்ந்துதான் போகணும். எங்கேன்னா கங்கைக்குன்னா. அதை தவிர வேற என்ன வேணாம்னு சொல்லுங்க. அது எப்படி? எங்க குடும்பத்துக்கே நீங்க தான் கண்கண்ட கடவுள் மாதிரி. எங்க குடும்பத்துல ஒரு வழக்கம் உண்டு, குழந்தை பிறந்தா 3 வயசானா கங்கையில போய் ஸ்நானம் பண்ணி கங்கை கரையில சில காரியங்கள்லாம் பண்ணணும். அது நீங்க இல்லாமையா? 20 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளை இல்லாத வீட்டுல பிள்ளை வந்தது உங்களால, நீங்க இல்லாமையா? வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஆனா அடுத்த நிமிஷம் ஒன்று நடந்தது. என்னன்னா, அந்த குழந்தை கைய காலை விதிச்சுன்னு அழ ஆரம்பிச்சான். என்ன, இந்த சாமி தாத்தா வந்தாதான் வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன். அந்த குழந்தைக்கு மூச்சே நின்றுடுறாப்புல ஆகி போச்சு. அந்த அம்மா 20 வருஷம் தவம் இருந்து பெற்ற பிள்ளை. அவ சொன்னா, உனக்கு இத்தனை நாள் சாப்பாடு போட்டேன், நன்றி வேண்டாமா? இந்த குழந்தை அப்படியே மூச்சு தண்டை இறந்து போயிடும் போல் இருக்கு, அழுதுகிட்டே இருக்கிறது, நீ வரக்கூடாதா? உனக்கு என்ன கட்டு போச்சு, ஏன் கங்கைக்கு வரமாட்டேன்? மெதுவா சாமியார் சொன்னார், இல்ல கங்கையில எனக்கு சாவுன்னு ஒரு விதி, அதான் பயம். பைத்தியம் மாதிரி பேசுறீங்க, கரையில நின்னுக்கும் ஒன்ன யார் குளிக்க சொன்ன? நாங்க போய் குழந்தைய குளிப்பாட்டிட்டு வரோம், பேசாம கரையோரமா நில்லு, உனக்கு ஒன்னும் ஆகாது. இந்த குழந்தை செத்து போயிடுமோன்னு ஊரே அவரை சேர்ந்து தள்ளி கங்கை கூட்டு போயிட்டான். கரை ஓரமா நிக்க வச்சுட்டு குழந்தைய குளிப்பாட்டலாம்னு அந்த குழந்தை சொன்னா, சாமி தாத்தா குளிச்சாதான் குளிப்பேன் அப்படின்னு. அந்த குழந்தையோட அப்பா சொன்னா, 3 வயசு குழந்தைய நான் கங்கையில இறக்குறேனே, நீர் இவ்வளவு வயசானவர் இறங்கப்படாதா? நான் செத்து போயிட்டா அப்படின்னு. நீர் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், குழந்தைய நான் முதல்ல இறக்குறேன், அது கையை பிடிச்சுன்னு நீங்க இறங்குங்க, உங்க கைய கரையில இருந்து நான் பிடிச்சுக்கிறேன், உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, என்ன ஆயிட போது பார்த்துடுவோம். இவர் மாட்டேன்னா அந்த குழந்தை மூச்சு திணறது, குளிக்க மாட்டேங்கிறது. கடைசியில் குழந்தைய முதல்ல இறக்கி இந்த சாமி தாத்தா கையை பிடிச்சுன்னு, அவரு கையை இவன் பிடிச்சுட்டு இருக்கான், யாரு? குழந்தையோட அப்பா. அவன் சொன்னா, இவர் சொல்றாரு, கெட்டியா பிடிச்சுக்கோ, கெட்டியா பிடிச்சுக்கோ. குழந்தை ஒரு முங்கு முங்கித்து, சாமி தாத்தாம ஒரு முங்கு முங்கினார், ஒன்னும் ஆகல. கங்கையில 3 தடவை முழுகணும் இல்ல, 2வது முழுகுனா, 2வது தடவையும் முழுகுனா, ஒன்னும் ஆகல. 3வது தடவை அந்த சாமியார் முங்குனார் பாருங்க, இந்த குழந்தை லபக்குன்னு தண்ணிக்குள்ளே இருந்து பாஞ்சு சாமியார் கழுத்து எடுத்துனுட்டு கங்கையில தரத்தரத்தன்னு உள்ள எடுத்துன்னு போச்சு. இவர் கத்துனார், ஏன் என்ன கங்கையில எடுத்துன்னு போற, ஏன் என்ன கங்கையில எடுத்துன்னு போற? அந்த குழந்தை சொல்லுச்சு, நான் தான் மரணம், பிள்ளை இல்லாத வீட்டில் 3 ஆண்டு வந்து பிறந்து உனக்காக காத்திருந்து கொண்டு வந்திருக்கிறேன், என்னை விட்டு நழுவ முடியுமா? அது ஒரு கணத்துல இல்ல, 3 வருஷம் அந்த வீட்டுல வந்து காத்திருந்து இவர் அழைச்சின்னு போக வேண்டிய இடத்துல அழைச்சின்னு போச்சுன்னா இனி என்ன பண்ண முடியும்? இது யதார்த்தமானது, இயல்பானது, மரணம் தவிர்க்கப்பட முடியாதது. இதை ஒத்துக்கொள்ள மறுக்கிற ஒவ்வொருவரும், இந்த வார்த்தையை கவனிங்க, இதை ஒத்துக்கொள்ள மறுக்கிற ஒவ்வொருவரும் அசுரர்களே. ஏன்? எப்படியாவது நான் இதே சரீரத்தோடு, இதே பாவமூட்டையோடு, இதே ரஜஸ் தமஸ் குணங்களோடு நான் வாழ்ந்தே தீருவேன் அப்படின்னா அது ஒரு வகையான அசுரத்தனமே. பிடிவாதம் பண்றான், தன் மரணத்துக்கு யார் காரணமா இருக்கிறார்களோ அவர்களை கொல்றதுக்கு துணிகிறான். மனுஷனுடைய அகங்காரத்துக்கு ஒரு வார்த்தை சொல்வார்கள், உலகத்தில் ஒரு மூலையில் ஒரு பூ பூத்தாலும் அது தனக்காக பூத்ததாகவே நினைக்கிறான்.
சார் பூ தானா சிரிக்கிறது, நீ பார்க்கணும்னு ஒண்ணு பூ பூக்கல. அது ஒரு கொடியில பூத்து தலையாட்டுறது, அது ஒண்ணும் உன் சங்கீதத்துக்கு தலையாட்டல. அது தானா பூத்தது, தானா சிரித்தது. ஆனா அகங்காரமுடைய மனுஷன் நினைக்கிறான் என்னன்னா, இந்த அண்ட சராசரத்துல எது எப்போது எங்கே நடந்தாலும் அது தனக்காகவே நடந்தது என்று நினைக்கிறான். ஆனா என்ன அசடுத்தம் தெரியுமா? இவை அனைத்தும் தனக்காகவே நடந்தது என்று நினைக்கிறானே ஒழிய, தானே இந்த அண்டத்தின் ஒரு துளி என்பதை உணர்ந்து விட்டால் அது உண்மையாகிவிடும். அதுக்கு தயாரா இல்ல. தன்னை அண்டத்தோட கலக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஆனா அண்டத்துல இருக்கிறத தான் அனுபவிக்க தயாரா இருக்கான். சின்ன வித்தியாசம் என்னன்னா, இந்த நான்கிறத கரைச்சு அண்டத்துக்குள்ள கொண்டு போய் கரைச்சாச்சுன்னு வச்சுங்கோ, எல்லாவற்றோடும் நாம் கரைந்து போகிற போது கடவுளாகிறோம். ஆனா எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க நினைக்கிற போது அசுரனாகும். பெரிய அத்வைத்த ஞானிக்கு அசுரனுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா, எல்லாம் நான் அனுபவம் பண்றதுக்காக அப்படின்னு என்னை மையப்படுத்தி கொண்டு எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சா நான் அசுரன் ஆகிறேன். ஆனா எல்லாமே நான் தான், எல்லா அனுபவங்களுமே நான் தான் என்று என்னை எல்லாவற்றிலும் கரைத்து விட்டால் நான் கடவுளாகிறேன். ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அந்த மனோநிலையை மாத்திட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா கம்சன் தயாரா இல்ல. அது என்னுடைய அனுபவத்துக்குரியதுன்னு நினைக்கிறான். இழுத்தான், கட்டி எடுத்து கொல்ல போறான் தேவகிய. அவ பதறினா கதறினா. ஏன்னா குலப்பெண்ணுடைய கூந்தல் கலையக்கூடாது. நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்றது குலப்பெண்ணுடைய கூந்தல் கலையக்கூடாது. இப்ப என்னன்னா, யாரும் முடியறதே கிடையாது. இந்த ஷாம்பு விளம்பரம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, எல்லாம் இப்படியே தலையாட்டின்றே நிக்கிறதே ஒழிய, முன்னாடி போடுறது பின்னாடி போடுறது. இவாளுக்கு போட்டி ஆம்பளைகளும் புறட்டுட்டா. என்ன, இந்த ஆதித்யா கிச்சன் ஒருத்தன் தலையை முன்னாடியே போட்டு அவ சமையல் வேற பண்ணலாம் ஆரம்பிச்சுட்டா. இது எங்க போய் முடியுமோ தெரியல. எல்லாம் தலையை விரிச்சு போட்டு நிறைஞ்ச ஆம்பளையும் பொம்பளையும் தலையை விரிச்சு போட்டு அரைஞ்சா அது என்ன நியாயம்? ஒரு கூந்தல் கட்டி இருக்கணும். பெண்ணுடைய கூந்தல் கலை, எந்த குலப்பெண்ணின் கூந்தல் கலைக்கப்படுகிறதோ அந்த குலம் கலையும். இப்ப நம்ம சுபிட்சமா இல்லாததுக்கு இதெல்லாம் கூட ஒரு காரணமோன்னு தோன்றது. கூந்தலை முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமா இப்ப பல பேருக்கு தோன்றது. என்ன, முடிக்கிற அளவு கூட இல்ல. இதை முடிக்கிறதே அவ்வளவு பெரிய பிரச்சனையாகி போச்சுன்னா என்ன ஆகுறது சொல்லு. கூந்தலை கலைக்க கூடாது. அந்த தலைமுடிய கொத்தா பிடிச்சு கீழே இழுத்து தள்ளி அவளை கொல்றதுக்கு வாழ உருவினா. இப்ப வசுதேவர் காப்பாத்தி ஆகணும். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பா இவள் அபகை, ஒன்றும் அறியாதவள், நீ இப்ப இவளை கொண்டு என்னாக போறது? இவள் உன் எதிரி அல்ல, இவளை கொல்லாது. ஏன்னா விவாகம் பண்ணி இருக்கிறார். தன் தர்ம பத்தினியை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு கணவனுக்கு முதல்ல இருக்கு. மற்ற எல்லாத்தை விட முக்கியமான கடமை அது. ஏதான ஒரு வாக்கு கொடுத்தாவது காப்பாற்றணும். அவர் யோசிக்கிறார், இவள் வயிற்றுல தோன்றுகிற கர்ப்பம் தானே உனக்கு யமன், நான் அதை கொடுத்து விடுறேன். உன் யமன் எதுவும் அதை உன் கையில கொடுத்து விடுறேன். ஆனா இவளை கொல்லாது. சார் நான் இப்படி குழந்தைய கொடுத்தாது மனைவியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லலாமா? நான் குழந்தைய உங்க கையில கொடுக்கிறேன்னு சொல்லலாமான்னா, இப்போது ஒரு அதர்மம் நிகழ்கிறது, அதுல இருந்து நம்ம அவளை காப்பாற்றணும். காப்பாத்துறதுக்கு குறைந்தபட்சமான ஒரு தர்மத்திலிருந்து விலகி நிற்கக்கூடிய விலையை கையாண்டா கூட அது ஒரு பெரிய குற்றம் அல்ல. நீங்க இப்போ ஒரு லேட்டஸ்ட் தியரி என்ன சொல்லுவா, யாரானும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு காரியத்துல இறங்குனா, காந்தியடிகள் சொல்லி இருக்கிறார், எல்லாம் வழியும் நேர்மையாக இருக்க வேண்டும், முடிவும் அதாவது ஒண்ணு செய்யாம இருக்கிறதுக்கு யோசனை. இதெல்லாம் நீங்க வழியும் சரியாக இருந்து முடிவும் சரியா, அப்படி ஒரு விஷயமே உலகத்துல கிடையாது தெரியுமா? அப்படி ஒரு விஷயமே உலகத்துல கிடையாது. ஏன்னா உலகம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்தது. உலகம் வன்முறையும் நன்முறையும் கலந்தது, தீமையும் நன்மையும் கலந்தது, பகலும் இரவும் கலந்தது. இங்க நீங்க பிரிச்சு 100க்கு 100 கரெக்ட் எடுக்கவே முடியாது. ஏன்னா காந்தி உட்பட 100க்கு 100 நன்மையா வாழ்ந்ததா வரலாறு கிடையாது. ஐ சேலஞ்ச். காந்தி உட்பட 100க்கு 100% கரெக்டா வாழ்ந்தான்னு வரலாறு கிடையாது. இருக்கிறதுல என்னன்னா, இருக்கிறதுல ஓரளவுக்கு கரெக்ட் என்னவோ குற்ற வேண்டியது. என் நண்பர் சொன்னார், இன்டர்வியூக்கு போனா ஒருத்தன் சிம்பிள் கொஸ்டின் கேட்டா, 8×3 எத்தனை? 23. 24 வரல அவசரத்துல, 23 அப்படின்ட்டா. வெளில வந்து சின்ன விஷயம் மறந்துட்டோமே, நமக்கு எங்க வேலை கிடைக்க போறதுன்னு நினைச்சா, அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு, ஜாயின் பண்ணிட்டான். ஆனா இது முதல்ல சொல்லக்கூடாது, சொன்னா தப்பா போயிடும். ஒரு 2 வருஷம் கழிச்சு கன்ஃபார்ம் ஆன உடனே அவன் மேனேஜர்கிட்ட பேசும்போது சொன்னா, நான் இன்டர்வியூல தப்பா சொன்னேன், 8×3 எத்தனைன்னு 23 அப்படின்னு. ஆனா நீங்க எப்படியோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டீங்க, அது எப்படின்னு தெரியல. அவர் சொன்னாரு, 40 பேர் வந்திருந்தான், நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், அதனால உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம். வேற வழி இல்லை. இன்னைக்கு 24 கரெக்டா சொல்ல ஆளே கிடையாது, 23 கொடுத்துட வேண்டியதுதான். நாடு அப்படித்தானே இருக்கு. காந்தி 100க்கு 100 நேர்மையான வாழ்வியல்னு சொன்னார். கஷ்டம் அது. நான் இதை பத்தி அனலைஸ் பண்ண போனா விபரீதமா போயிடும். இருந்தாலும் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா நான் ஜஸ்டிஃபை பண்ணணும். காந்தி
அவர் கருத்துக்கு விரோதமா யாரான ஒருத்தர் ஒண்ணு சொன்னா பிடிவாதமா உண்ணாவிரதம் ஆரம்பிப்பார். ரொம்ப நியாயமா அது தப்பு. ஏன்னா என் கருத்திலிருந்து மாறி இன்னொன்னு சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை உண்டு. நான் உண்ணாவிரதம் இருப்பேன்னா காந்தியை கொன்ற பாவம் தனக்கு வந்து விடுமோ என்ற பயத்தாலேயே பல பேர் நியாயங்களை மறந்தார்கள். இந்த மனுஷன் செத்துறப்படாது, நல்ல மனுஷனாச்சே செத்துறப்படாதுன்னு எத்தனையோ பேர் காந்திக்காக விட்டு கொடுத்தார்கள். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர் எல்லாருமே காந்தியினுடைய பிடிவாதத்துக்கு விட்டு கொடுத்தார்கள். ஒரே ரீசன் என்னன்னா இவர் எதுக்கு எடுத்தாலும் உண்ணாவிரதம், சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னா. ஓஷோ ஒரு வார்த்தை எழுதுறார், துப்பாக்கியை எதிரியை நோக்கி நீட்டினாலும் தவறு என்றால் தன்னை நோக்கி நீட்டினாலும் அது தவறுதான். துப்பாக்கியின் முனை எந்த பக்கம் என்பதை பற்றி கவலை இல்லை, என்றைக்கும் துப்பாக்கி துப்பாக்கிதான். அஹிம்சை என்ற பெயரில் தன்னைத்தானே ஹிம்சை செய்து கொண்டவர் காந்தியடிகள். நீங்க டீப்பா திங்க் பண்ணாலும் கனம் என்னன்னு தெரியும். ஆனா நம்ம நாட்டில் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதர்மம் நடக்கிறது, யாராவது ஒருத்தர் அதுக்காக கொஞ்சம் ஒரு சின்ன அதர்மத்தை கையாண்டு அவளை அடக்க போனா, ஓ தப்பு தப்பு தப்பு, இது காந்தி பிறந்த நாடு, 10% நேர்மையா இருக்க வேண்டாமா? ஒரு காரியம் உருப்படியா செய்ய முடியாது. நீங்க கிருஷ்ணாவதாரத்தினுடைய பர்பஸை புரிஞ்சுக்கணும்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். பாண்டவர்களை அவன் வெல்ல வைக்கணும் முடிவு பண்ணா, துரியோதனாதிகள் 100% அயோக்கியத்தனம் பண்ணினார்கள். இவன் மட்டும் 100% அயோக்கியத்தனம் பண்ணின அந்த துரியோதனர்களை வெல்லுவதற்கு 100% நியாயம் என்று எடுத்திருந்தால் பாண்டவர்கள் என்றைக்கோ தோற்று போயிருப்பார். அவன் என்ன நினைக்கிறான் அப்போ, ஓ சரி, குறைந்தபட்ச அதர்மத்தை கையாண்டாவது நிறைந்த ஒரு பெரிய அதர்மத்தை அழிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று கிருஷ்ணன் தீர்மானிக்கிறான். இந்த நூற்றாண்டின், இந்த யுகத்தின் உண்மை தர்மம் இன்றைக்கு கிருஷ்ணன் மூலமாகத்தான் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் காந்தியத்தை விட இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றக்கூடிய வழிமுறைகள் கிருஷ்ணனிடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால்தான் இந்தியாவை உலக அரங்கத்தில் உங்களால் உயர்த்த முடியும். அப்பழுக்கற்ற நேர்மை என்பது பேசுவதற்கு சௌகரியமாக இருக்கலாம், வாழ்க்கை முறையில் பெரிய கடினம். கண்ணன் அதை கையாளுகிறார். குறைந்தபட்ச வஞ்சனையை கையாண்டா தான் ஜெயிக்க முடியும், வேற வழி கிடையாது. இப்ப பாருங்க, வசுதேவர் இந்த வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னா, தேவகியை கொண்டு இருப்பானே, நான் குழந்தைய கொடுக்குறேன்டா, உனக்கு என்ன வேணும், வயிற்று தோன்றுகிற கர்ப்பம் தானே உனக்கு எமனா போறது, என்னுடைய குழந்தைய கொடுக்குறேன், ரெடியா இருக்கிறேன், ஏத்துக்கோ, அவனை ஒண்ணும் பண்ணிடாது. குழந்தைய பலி கொடுக்கிறேன்னு சொல்றது தர்மம் அல்ல, நியாயம் அல்ல. என் குழந்தைய கொண்டுக்கோன்னு சொல்றது ஒரு பெரிய நியாயமான வார்த்தையா இருக்க முடியாது. ஆனாலும் தயாரா இருக்கிறான். வசுதேவர் ஏன் தயாரா இருக்கிறார்னா, இப்போதைக்கு இவளை காப்பாற்றுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த வழியில், அவன் ஒரு மூர்க்கன், முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா அப்படிங்கிறா. மூர்க்கன் காப்பாற்றணுமா இல்லையா, வேற வழி இல்லை, சொல்லியாச்சு. ஆனா சத்தியத்தை மீற அவர் தயாரா இல்லை, கொடுக்கிறார் பின்னாடி கொண்டு போய். ஆனாலும் அந்த வார்த்தையை ஒப்புக்கொண்டது அதர்மம் இல்லையான்னு பல பேர் கேட்பார். அதுக்காக சொல் ஒப்புக்கொண்டார், எல்லாம் நடந்தது. அவன் பார்த்தான், சரி அப்ப வயிற்று தோன்றுகிற கர்ப்பம் தான், அது நியாயம்தான், நாம அனாவசியமா கொல்ல வேண்டியது இல்லதான், இவர் சொல்றது ஒரு நியாயம் இருக்கு, ஒரு பெண்ணை கொண்டோம் நமக்கு எனக்கு தேவையில்லை, ரைட், குழந்தைய என்ற கொடுத்துடு. முதல் கர்ப்பம் உற்றாள், அந்த குழந்தைய ஒப்பந்தப்படி அப்படியே கொண்டு போய் கொடுக்கிறார். ஆனா அவனுக்குள்ளேயும் சில நல்ல குணம் இருக்கு. நல்ல குணம் ஏதோ ஒரு பர்சன்டேஜ். திருவள்ளுவர் சொன்னார் பாருங்க, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னர். நான் எப்படி 10% நேர்மையானவன் உலகத்துல இல்லைன்னு சொன்னேனோ, அது மாதிரி 10% அயோக்கியன்னு இருக்க முடியல. அவனுக்குள்ளேயும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நல்ல குணங்கள் இருக்கு. நான் ஒரு வேடிக்கையான அனாலிசிஸ் ஒன்று சொன்னேன். நீங்க பழைய நம்முடைய புராணங்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? பழைய புராணங்கள்லாம் தேவர்கள் அவங்க தனியா ஒரு உலகத்தில் இருந்திருக்காங்க, அரக்கர்கள் தனியா ஒரு உலகத்தில் இருந்திருக்காங்க. அவளுக்குள்ள பாஸ்போர்ட் விசா பிரச்சனை எல்லாம் இல்லை, தனித்தனியா இருக்காங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இது ஈஸி, நம்ம நல்லவர்களுக்கு மத்தியில் ஒளிஞ்சு வாழ்ந்துக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அயோக்கியர்கள் தனி உலகத்தில் இருந்தார்கள். நீங்க பழைய புராணங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சிக்கல் வந்துடுத்து. என்னன்னா, ஒரே உலகத்துல 2 வெவ்வேறு இடத்துல இருந்தாங்க. எப்படினா, ராமாயண காலத்திலேயே பாத்தீங்கன்னா, இப்ப ராமன் இந்தியாவுக்குள்ள அயோத்தியில இருந்தாருன்னா ராவணன் லங்கையில உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அசுரர்கள் ஒரே உலகத்தின் 2 பகுதிகளுக்குள் வந்து விட்டார்கள் நினைக்கிறதுக்கு இடம் இருக்கு. அப்ப பாருங்க, தனித்தனி உலகத்துல இருந்தது ஒரு காலம் ஆச்சா. அடுத்தது என்னன்னா, தனித்தனி நாடுகளில் அல்லது பிரதேசங்களில் ஒரே உலகத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க. ராமாயண காலம். பாரத காலம் என்னன்னா, ஒரே குடும்பத்தில் 2 டிஃபரண்ட் ஃபேமிலியா இருந்துட்டாங்க. எப்படி? துரியோதனாதிகள்லாம் ஒரு டைப், இவர்கள்லாம் பாண்டவர்கள்லாம் ஒரு டைப், இவெல்லாம் நல்லவர்கள், அவங்கெல்லாம் கொஞ்சம் அசுரர்கள். ஆனா என்னன்னா, ஒரே ஃபேமிலியோட 2 பிரான்ச். முதல்ல ஒரு காலம் தனித்தனி உலகம், அப்புறம் ஒரே உலகத்துல தனித்தனி பகுதி, அப்புறம் என்னன்னா ஒரே குடும்பத்துல தனித்தனி பிரான்ச். இப்ப என்னன்னா ஒருத்தருக்குள்ளேயே எல்லாரும் வந்துட்டா. யாரு? அசுரர்களும் தேவர்களும் உள்ள வந்து உட்காந்து.
இப்ப அதனால என்னன்னா நித்தியம் நமக்கு போறதான், நித்தியம் நமக்குள்ள சண்டை தான். நாமளே என்னன்னா 8ல இருந்து 8:10 யோகியன், 8:10ல இருந்து 8:15 பகவானுக்கு தான் தெரியும் என்ன நடக்கும்னு தெரியாது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டு 15வது நிமிஷம் உட்கார்ந்து ராம் ராம் அப்படின்னு விடுறான். என்ன பண்றது? ஆமா தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அப்பதான் தோன்றது அப்படிங்கிறா. இதுதான் பெரிய சிக்கல். தனித்தனி உலகத்திலையும் இல்ல, தனித்தனி குடும்பத்திலையும் இல்ல, எல்லாம் நமக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கான். ஒரு நிமிஷம் யோகியமா இருக்கிறான், ஒரு நிமிஷம் தப்பா இருக்கிறான். அதனால தான் சொன்னேன், எவ்வளவு மோசமான மனுஷனுக்குள்ளேயும் ஒரு குட் குவாலிட்டி இருக்கு, ஒரு நல்ல குணம் இருக்கு. எப்படா இருக்குன்னா, இப்ப பாருங்க, இந்த கம்சன் என்ன நினைக்கிறான், முதல்ல கொண்டு வந்து அந்த குழந்தைய கொடுத்த போது 8வது தானே யமன், இது என்ன முதல் குழந்தை தானே, இதை கொண்டு என்ன போற, இந்த எண்ணம் ஏன் அவனுக்கு வரணும்? இந்த எண்ணம் எப்படி அவனுக்கு வர முடியும்? அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு குட் நோபல் குவாலிட்டி இருக்கு. இன்னொன்னு கூட தெரியும் உங்களுக்கு, 8வதா கிருஷ்ணன் தோன்றி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அழறான். கம்சன் தேவகி காலில் விழுந்து, வசுதேவர் காலில் விழுந்து, நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இந்த மாதிரி ஒரு பாவம் பண்ணிட்டேனே, யாராலும் மன்னிக்க முடியாத ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேனே, ஒன்றும் அறியாத சிசுக்களை எல்லாம் கொண்டுட்டேனே, நான் பண்ணின பாவத்தை உலகத்துல யார் பண்ணுவார்கள் என்று கம்சனுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்கு. ஒரு ஆச்சரியம். அதான் சொன்ன 10% அயோக்கியம் யாரும் கிடையாது, 10% நல்லவன் இன்னைக்கு யாரும் கிடையாது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அதான் சொன்னா திருவள்ளுவர் மாதிரி ஒரு அறிவாளியா பார்க்க முடியல. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கிறேன். இல்ல இப்படி இருக்குமோ, பிரச்சனை எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி இருந்திருக்குமோ? அப்படியே இருந்திருக்கலாம், நமக்கு என்ன தெரியும். நம்ம அன்னைக்கு இல்ல, பிரச்சனை அப்படியே இருந்திருக்கலாம், ஒரே மாதிரியே இருந்திருக்கலாம். எனிஹோ அவ்வளவு முதல் குழந்தைய கொல்லணுன்ற எண்ணம் அவனுக்கு வரல. என்னத்துக்கு கொல்றது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஆனா நாரத மகரிஷி சும்மா இருந்திருக்கலாம் இல்லையோ? அவர் மெதுவா வந்து கேட்டாராம், ஏன்னா அந்த முதல் குழந்தைய நீ கொல்லலையா? சொன்னா அது முதல் தானே, 8வது தானே எனக்கு யமன், அதனால எதுக்கு அதை கொல்றது, கொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப வேடிக்கையா சொல்வார்கள் இந்த இடத்த, உபன்யாசம் ரொம்ப அழகா சொல்றது உண்டு. இது முதல், அப்ப 8வது ஒன்ன கொல்லும்னு தீர்மானம் பண்றியே, அந்த 8வது ஒண்ணுன்னு எண்ணினா இது என்ன? இது இவருக்கு இந்த வேலை வேணுமா? நாராயணன்